அது எப்படின்னு கேட்குறீங்களா? உடலானது தன்னோட நீராதாரத்தின் பற்றாக்குறையை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக உங்ககிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைக்கான வெளிப்பாடு தான் இந்த தாகங்கிறது. அதே உடலானது தனது ஆற்றலுக்கு தேவையான உணவை வழங்குமாறு உங்களை வினவுறதுக்கான வெளிப்பாடு தான் பசிங்கிறது. உன்னோட நுரையீரலை நான் இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான வெளிப்பாடு தான் இருமல், தும்மல் மற்றும் சளி வெளியேற்றங்கிறது. ரத்தத்தில் உள்ள கெட்டதை தோல் வழியாக வெளியேற்றுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வெளிப்பாடு தான் வியர்வைங்கிறது. உணவில் உள்ள சத்துக்களை எல்லாம் பிரித்து ரத்தம் வழியாக அனுப்பிட்டு மீதமுள்ள சக்கைகளை வெளியேற்றுறேன் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் மலம் கழித்தல். மீதமுள்ள தரவு கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கான வெளிப்பாடு தான் சிறுநீர் கழித்தல். நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை நுரையீரல் முழுமையாக கிரகித்து கொள்ள முடியாமல் திணறுதுங்கிறதையும் அதோட தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறதுக்காக தான் இது நடக்குதுங்கிறதையும் வெளிப்படுத்துறதுக்கான மொழி தான்